ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த சுண்டக்காய் இருக்குல்ல, பச்சை சுண்டக்காவை எப்படி சுத்தம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பச்சை சுண்டக்காவை எடுத்து ஒரு கீழே ஒரு பேப்பர் போட்டுக்கோங்க. அந்த விதையெல்லாம் இப்படி நம்ம ஒரு கல்லை வச்சு இல்லை ஒரு சுத்தியில் கூட இருந்துச்சுன்னா இப்படி தட்டுங்க. ரொம்ப தட்ட வேண்டாம். அந்த விதை வெளியே இது பண்ணுற வரைக்கும் நல்லா தட்டுங்க. அப்படியே ஒரு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரியே எல்லா சுண்டைக்காவையும் எடுத்து இப்படி தட்டுங்க. நம்ம இதை வச்சு குழம்பு வச்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் வத்தல் வச்சு குழம்பு வைக்கிறத விட இந்த பச்சை சுண்டைக்காயில் நல்ல சத்து இருக்குது, ஆரோக்கியமும் நிறைய இருக்குது. அது கசப்பாக இருக்கும். இதை நல்லா எண்ணெயில் வதக்குனிங்கனாவே அந்த கசப்பெல்லாம் எதுவுமே இருக்காது. முழுக்க முழுக்க இந்த விதை எடுக்கணும். இந்த விதை எடுக்கலைன்னா உடம்புக்கு லூஸ் மோஷன் ஆயிரும், சேராமல் போயிடும். அதனால தான் நான் சொல்கிறது. இந்த மாதிரி நல்லா விதையை எடுத்து நல்லா தட்டி யூஸ் பண்ணிங்கன்னா குழம்பும் நல்லாயிருக்கும். அப்புறம் குழந்தைங்களுக்கெல்லாம் இது கொடுத்திங்கன்னா இந்த வயிற்றில் உள்ள புழுக்கள், இந்த சாக்லேட்லாம் சாப்பிட்டனால அந்த புழுவெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி தட்டி எல்லாத்தையும் எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இப்படி நல்லா அமுத்தி விட்டு கையை உள்ளே வச்சு இப்படி எடுத்திங்கன்னா ஒரு விரலில் வச்சு இந்த விதை வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே பாருங்கள், மறுபடியும் காட்டுறேன். நல்லா இப்படி கையை வச்சு தேய்ச்சிங்கனாலும் கொஞ்சம் விதை வரும். ஆனால் விதை நிறைய இருக்கும். நீங்கள் இப்படி வச்சு நல்லா தேய்க்கணும். இப்படி தேய்ச்சிங்கனாக்கா கூட இந்த விதை போயிடும். பாருங்கள் கையிலெல்லாம் எப்படி இருக்குன்னு. இப்படி நல்லா வச்சு தேய்ங்க. தேய்ச்சி நல்லா வச்சு பிசைஞ்சு கூட விடுங்க, ஒன்றும் ஆகாது. இப்படி நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா கூட விதை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு விட சின்ன குழந்தைங்களுக்கு இது ரொம்ப நல்லது. அதுக்கு தான் சொல்கிறது. இதை குழந்தைங்களுக்கு நல்லா வச்சு செஞ்சு கொடுங்க குழம்பு வச்சு. இப்போ நான் சுத்தம் செய்கிறது மட்டும்தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் இதை எப்படி குழம்பு செய்யலான்னு சொல்கிறேன். இந்த மாதிரி நல்லா விதையை எடுத்துருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒன்றும் இல்லை, இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த விதை விழுந்துடும். இப்படி தான் எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றா பண்ணுங்கள். பொறுமையாக பண்ணுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இந்த குழம்பு நீங்கள் சாயந்தரமாக வச்சு காலையில் சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மசாலாலாம் அரைச்சி வச்சிங்கன்னா குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும், ஒன்றும் ஆகாது, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே இப்படி ஒவ்வொன்றா பொறுமையாக எடுத்து பண்ணுங்கள். இது வேலை தான், அதனால் கொஞ்சம் பொறுமையாக பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், விதை சுத்தமாகவே இல்லை. நான் நல்லா கழுவி ஒரு 4-5 தடவை அலசிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள்.